திருப்பத்தூரில் நிலப்பிரச்சனை தொடர்பாக விசாரணைக்கு சென்ற காவலர் சுவர் ஏறி குதித்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அக்கா தம்பி இடையிலான சொத்து பிரச்சனையில் காவலர்களுக்கு தலைவலி வந்ததன் பின்னணி என்ன? போலீசார் செயல்படுவதாக கூறி பொதுமக்கள் பெண் போலீசாரிடம் வாக்குவாதம் செய்த காட்சிதான் இது. கடைசியில் குற்றம் சாட்டியவரின் தலையில் அடித்து அப்படியெல்லாம் இல்லை என்று காவலர் சத்தியம் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். வீராப்பாக சென்ற காவலர் வடிவேலு பாணியில் அம்மா மீது சத்தியம் என்று சொல்லும் அளவிற்கு நடந்தது என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை அடுத்த குருமன்ஸ் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் முரளி. பெற்றோர் இறந்த நிலையில் குடும்ப சொத்தான 4 சென்ட் நிலத்தில் வீடு கட்டி குடும்பத்துடன் வசித்து வருகிறார். ஆனால் இவரின் அக்கா ராஜலட்சுமி என்பவர் சொத்தில் பங்கு கேட்டு வழக்கு தொடர்ந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அக்கா தம்பியிடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தனது தாயாரின் நினைவு தினத்தை ஒட்டி திதி கொடுப்பதற்காக அவர் வாழ்ந்த வீட்டிற்கு ராஜலட்சுமி சென்றுள்ளார். அதற்கு சொத்தை அபகரிக்க நாடகம் ஆடுவதாக கூறி ராஜலட்சுமியை அவரின் தம்பி உள்ளே அனுமதிக்க மறுத்ததாக தெரிகிறது. இதனால் 100க்கு போன் செய்து காவலர்களை ராஜலட்சுமி வரவழைத்துள்ளார். அங்கு வந்த காவலர் ஒருவர் சுவரேறி குதித்து முரளியின் மனைவியிடம் சட்டம் பேசியுள்ளார். அதை அவர் தனது செல்போனில் படம் பிடித்து அம்பலப்படுத்தியுள்ளார். மேலும் பாதுகாப்புக்கு வந்த பெண் காவலரும் ராஜலட்சுமிக்கு ஆதரவாக பேசியுள்ளார். அதை வேடிக்கை பார்த்த ஊர் மக்கள் ராஜலட்சுமியின் தம்பி முரளியின் குடும்பத்திற்கு ஆதரவு குரல் கொடுத்துள்ளனர். அதே வேளையில் பெண் காவலரிடம் ஒருமையில் பேசியதால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து வாக்குவாதம் செய்த ஊர் மக்கள் ராஜலட்சுமியின் கணவர் சென்னையில் காவலராக பணியாற்றி வருவதால் அவருக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். அத்துடன் பணம் வாங்கிக் கொண்டு ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வதாகவும் சாடினர். அதை பொறுத்து கொள்ள முடியாத பெண் காவலர் அப்படியெல்லாம் இல்லை என்று குற்றம் சாட்டியவரின் தலையில் அடித்து சத்தியம் செய்தார். அதே வேளையில் முரளியின் மனைவி நிலப்பிரச்சனை தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக கூறினார். எனவே இதில் போலீசார் தலையிட வேண்டாம் என சட்டம் பேசியதால் அவர்களும் இது சிவில் பிரச்சனை என்று எதுவும் பேசாமல் அங்கிருந்து கிளம்பினர். 4 சென்ட் நிலத்திற்காக அக்கா தம்பி இடையிலான பிரச்சனையில் தலையிட்ட போலீசார் சர்ச்சையில் சிக்கிய சம்பவம் ஜோலார்பேட்டையில் பேசுபொருளானது. இந்த வேலையே எனக்கு வேணாம், நான் உள்ள போய் கதவு லாக் பண்ணி